ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்ரி 19ஆம் தேதி 7வது மாதம், அதாவது இந்த மாதம் 2024 நிர்மல் 389. ரிசல்ட் என்ன பார்த்தீங்கன்னா 1844. சரிங்களா? நம்ம கொடுத்ததில் சி போர்டில் 4 அப்படிங்கிறது பாஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டில் 7 அல்லது 3 கொடுத்துருந்தோம். ஆனால் ஆல் போர்டு 7, 3 ரொம்ப தூரமாகவே இருந்துச்சு. 844 நம்ம வந்து 7 அல்லது 3. ஏன் நான் இந்த 7 அல்லது 3 அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 3 அப்படிங்கிறது ஒரு வேளை நம்ம பி போர்டில் 3 வரலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 904க்கு 38ன்னு வச்சாங்களே, ஒரு வேளை 3க்கு 3 வச்சு 34ன்னு வந்தாலும் 33 வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோடய கணிப்பில் இருந்துச்சு. அதனால தான் 34 அப்படிங்கிறது கொடுத்தேன். ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 44. சி போர்டில் 4 அப்படிங்கிறது நம்ம கொடுத்ததில் கணிப்பில் இருந்துச்சு. 844 நம்ம வந்து பிசியில் 44க்கு 33. ஆனால் இந்த இடத்துல பிசியில் 44 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஏபி ஏசிபிசியில் 44 அப்படின்னு கொடுத்துருக்கோம். பிசி 44 கொடுத்தாச்சு. 44 நம்ம கணிப்பில் இருந்துச்சு. பிசி நான் இந்த இடத்துல 33, இங்கே 44 கொடுத்துருக்கேன். 44, 78, 71 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். 44 அப்படிங்கிறது இன்றைக்கி நமது குரூப்பில் இருக்கிறவங்களாம் வின் பண்ணியிருக்காங்க. 44. சரிங்களா? பிசி 44 வின்னிங் கொடுத்தாச்சு. அதாவது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6. என்னோடய கணிப்பில் 6, 0, 2, 6 தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு. 7 ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு நண்பர்களே. சரிங்களா? ஆனால் 844 இங்கே பாருங்கள், நம்ம ஏபிசி சிங்கிள் டிஜிட்டில் எப்படி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 774. ஏன்னா 7 ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம முக்கியமாக எடுத்திருந்தோம். அதில் 774 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா 44 நான் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா 44 அப்படிங்கிறது நம்ம கொடுத்த கணிப்பில் 44 பிசியில் ஒரு வெற்றி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத. ஆல் போர்டில் நான் 7 அல்லது 3 கொடுத்துருந்தேன். ஆனால் அது ஜஸ்ட்டு மிஸ் ஒரு நம்பரில். இந்த இடத்துல என்னென்னா 8, அதாவது 7 அல்லது 3 நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் 7, 3 ரெண்டுமே இந்த இடத்துல போர்டில் வரல. இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம மெயினான விஷயமே என்னென்னா, இன்றைக்கி வந்து நம்ம குரூப்பில் என்ன மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நம்ம குரூப்பில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு என்ன கணிப்பில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு 844 ரிசல்ட்டுக்கு 854 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. பிசியில் 43, 6, 44 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். சரிங்களா? 844 ஏதாச்சும் ட்ரை பண்ணிங்களான்னு கூட நண்பர்கள்ட்ட கேட்டிருந்தேன். நம்ம இந்த இடத்துல நம்ம குரூப்பில் வந்து ஃபார்முலா நம்பர்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல கொடுத்த நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 777 அப்படிங்கிறது. இது கொஞ்சம் மெயினாக வச்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 854 கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா? 854. இங்கே பிசி 44 நம்ம பிசியில் வின்னிங் ஆகிட்டாச்சு. 844 டேரெக்டாக கொடுக்கலனாலும் 854ன்னு கொடுத்துருக்கேன். அதனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் இருந்தாலும் இதில் ஏசி பாஸ் 84. சரிங்களா? பிசியில் வந்து 43, 44 ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 44 நம்ம கொடுத்த கணிப்பில் 44. சொல்லப்போனால் 844 முழு வின்னிங் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நான் 854ன்னு ட்ரை பண்ணுங்கள். 44 பிசியில் தனியாக கொடுத்தேன். வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. நாளைக்கு எப்படி கணிப்பு இருக்க போது சுருக்கமாக தெளிவாக பார்த்துடலாம். நம்மளுடைய குரூப் லிங்க்கு நம்மளோட யூடியூப்பில் இருக்குது. அதை வச்சு ஜாயின் பண்ணிங்க. கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி கண்டிப்பாக வரும். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் இன்றைக்கி போணுச்சு. இது 844 கொடுக்காம நான் 854 கொடுத்துருக்கேன். வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. 44 பிசி தனியாக வின்னிங் கொடுத்தாச்சு, முடிஞ்சிருச்சு. ஆல் போர்டு 7 அல்லது 3ல் நம்ம கணிப்பில் 7, 3 இருந்துச்சு. ஆனால் 7, 3 நம்ம கெஸிங்கில் வரல. அவ்வளோதான். அதாவது போர்டில் வரல, வேறு ஒன்றும் இல்லை. நாளைக்கு எப்படி கணிப்பு இருக்கும்போது பார்த்துடலாம். சரி நண்பர்களே, நாளைக்கு 20ஆம் தேதி ஜூலை மாதம் நாளைக்கு எப்படி கெஸிங் இருக்க போகுதுன்னு சுருக்கமாகவே பார்த்து முடிச்சிடலாம். காரணியா 663. சரி, இந்த 844ன்னு இன்றைக்கி வந்து நிர்மல் இன்றைக்கி வந்த ரிசல்ட் வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் வந்திருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துருவோமா? சரி, அது மாதிரி பார்த்தா அவன் என்ன நம்பர் அங்கே வச்சுருக்கான், கணிப்பில் என்ன நம்பர் கொடுத்துருக்கான், என்ன நம்பர் அடிச்சிருக்கான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்துடலாம். சரி, நம்ம நேராக இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு வந்து இந்த 844 ஏன் நான் இந்த விஷயத்தை இப்போ எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஏன்னா நம்மளுக்கு வந்து காப்பி ரிசல்ட்டாக தான் வந்திருக்குது. அதையும் உங்கள்கிட்ட காமிச்சிடும். எதிர்பார்க்காமல் நடக்கிறது தான் வந்து ட்விஸ்ட்டே அந்த மாதிரி இருக்குது. காரணியா ப்ளஸ் 904 அப்படியே 904 இங்கே வந்துருச்சு. சரி, எப்போ 904 காரணியா ப்ளஸ் ரிசல்ட்டு. சரி, இன்றைக்கி 844 நிர்மலுக்கு ரிசல்ட்டு. 844 இங்கே எதுலேயுமே எந்த பாருங்கள் 8 இருக்குது. 811 இங்கே வந்திருக்குது. 538. சரி, இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, காப்பி ரிசல்ட்டு மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டை தூக்கி அப்படியே வைக்கிற மாதிரி இப்போ பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை பார்த்துங்க.
பிப்ரவரி மாதம் காருண்யா ப்ளஸ் 507 570க்கு 2ஆம் தேதி நிர்மல் 7744 இன்றைக்கி ரிசல்ட்டு 844. இன்றைக்கி ரிசல்ட் வந்து 844, இங்கே 744. சரிங்களா? அப்படி கணக்குப்படி வச்சா நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான நம்பராக இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான நம்பராக கொடுக்க வேண்டியது கொடுத்துருக்கேன். அதையும் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன். அதே மாதிரி திரும்பி பார்த்திங்கன்னா நிர்மலில் என்ன மாதிரி ரிசல்ட்டு வந்து அந்த மாதத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு தடவை 089 894. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 080 இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 246. இது அதுக்கப்புறம் 1வது மாதத்துக்குரிய ரிசல்ட். 1வது மாதத்துக்குரிய ரிசல்ட்டில் நான் சொன்ன மாதிரி, அதாவது 844, அதுக்கப்புறம் வந்த 44, இங்கே 277, இங்கே 777, இங்கே 226. ஏபியில் டபுள் நம்பர் வந்தால் பிசியில் ஏசியில் டபுள் நம்பர் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து நீ சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் இன்றைக்கி 854 44 தனியாக கொடுத்து இன்றைக்கி வின்னிங் வாங்கியிருக்கோம். சரிங்களா? அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். அதனால தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். சரிங்களா? 777க்கு 71. இது 1வது மாதத்துக்குரிய ரிசல்ட். சரி, அதுக்கு அடுத்தது ஒரு 5வது மாதத்தில், இதில் 5வது மாதத்தில் பார்த்தீங்கன்னா 249 286. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 775 367 585. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மே மாதத்தில். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்மளுக்கு 936 408க்கு 399. அதே மாதிரி இந்த இடத்துல 421க்கு 669 750க்கு 295. இதெல்லாம் வச்சு கணிப்பில் எடுத்து பார்த்தா எனக்கு வந்து ஏ போர்டில் 8 அல்லது 0, பி போர்டில் 9 அல்லது 8, சி போர்டில் 7 அல்லது 4. அவ்வளோதான். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 8 முடிஞ்சிருச்சா வேலை? இதை தெளிவாக பார்த்துங்க. நாளைக்கு எப்படி டபுள்ஸ் வரப்போகுதுன்னா, பிசியில் வந்து 4 அப்படின்னு வந்தது ஏபியில் அப்படியே மாறி 8க்கு 8 இறங்கி 4க்கு 8 88ன்னு ஏபியில் இறங்கினாலும் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் பாக்ஸில் போட்டாலும் ஓகே தான். இல்லை டேரெக்டாக 897 வச்சா 8க்கு 8 இறங்கி 4க்கு 9 4க்கு 7 897. அப்படி இல்லைனா 8க்கு 0 4க்கு 8 4க்கு 4 084. ஒரு போர்டு நாளைக்கு அதே நம்பர் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அது ஏ போர்டில் இருக்க 8ஆக இருக்கலாம், இல்லை சி போர்டில் இருக்க 4ஆக இருக்கலாம். சரிங்களா? அது உங்களோட கணிப்பில் இருக்கலான்னு பார்க்கலாம். அடுத்து வந்து ஏபி ஏசிபிசி சிங்கிள் செட்டில் பார்த்துக்கலாம் நம்பரில் 844. ஒருவேளை இதில் பார்த்தீங்கன்னா ஏபியில் 09, அதாவது 09 89 32. அதே ஏசியில் 00 82 08. 0க்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது 8க்கு 0 4க்கு 0ன்னு வச்சாலும் வைக்கலாம். அதனால் அதையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. விசியில் 87 24 88 44க்கு 4க்கு 8 4க்கு 8ன்னு ஒரு வேலையை மாற்றினாலும் மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதில் ஒரு முக்கியமான விஷயமாக இதில் ஏபிசி நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 324 உங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிசியில் முக்கியமான நம்பர் 324. அப்படி இல்லைனா 90. 4 டிஜிட்டில் முக்கியமான நம்பராக 90. ஏபிசியில் 324. சரிங்களா? 962 339 087 அப்படிங்கிறது என்னோடய கெஸிங்கில் இருக்குது. உங்கள் கணிப்பில் இந்த 4 செட்டு முக்கியமான செட்டு தான். நீங்கள் டேரெக்டாக ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 88 92 50 88 01 90. அவ்வளோதான். சுருக்கமாக 4 செட்டு. ஏபிசியில் 4 செட்டு, 4டியில் 4 செட்டு உங்களுக்கு இருக்குது. இதில் எந்த நம்பர் ஒரு முக்கியமான நம்பராக இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் எது இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஏபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட்டில் 844க்கு கண்டிப்பாக டபுள்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் டபுள்ஸில் இங்கே என்னென்னதுக்கு கொடுத்துருக்கேன்னா 33 88. இங்கே டபுள்ஸில் நான் கொடுக்குற ஒரு வேளை 8க்கு 3 4க்கு 3 339 இல்லை 50 88. இதில் உங்கள் கெஸ்ஸிங்கில் எது இருக்கோ நீங்கள் தாராளமாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. கண்டிப்பாக 324 முக்கியமான நம்பராக கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் அது இருக்கட்டும். 324 90. சரிங்களா? உங்கள் கெஸ்ஸிங்கில் அது இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட கெஸ்ஸிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசியில் நம்மளுக்கு இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெளிவாக இந்த இடத்துல காமிச்சிடுறேன். இதே ஒருத்தர் பார்த்துங்க. ஏபியில் 09 89 32. ஏசியில் 00 82 08. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசியில் 87 24 88. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபியில் நீங்கள் 31 ட்ரை பண்ணணும், 33 ட்ரை பண்ணணும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பாருங்கள்.
எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக படுறது 32 ஏபியில் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். 324 இது கண்டிப்பாக நாளைக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக போர்டில் இறங்கும். 324 இல்லை 90 இது ரெண்டும் நான் ஒரு முக்கியமான நம்பராக கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா இதில் இருக்க பேலன்ஸ் இருக்க நம்பரில் உங்கள் கெஸிங்கில் எந்த நம்பர்ஸ் இருக்கோ தாராளமாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் எந்த வித விஷயமே இல்லை. 087 கொடுத்துருக்கேன். 0190 இன்றைக்கி போல் நாளைக்கும் கண்டிப்பாக வெற்றி உண்டு. நம்ம குரூப்லையும் அதே தான் நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம குரூப்பில் இன்றைக்கி கொடுத்தது எப்படி அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னு பாருங்கள். நம்மளுக்கு குரூப்பில் வந்து இந்த இடத்துல என்ன மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா இதில் வந்து 43 அது இல்லாமல் இங்கே 854ன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரிசல்ட் 844க்கு 854 கொடுத்துருக்கேன். ஆல் போல் 7 அல்லது 3, சி போல் 7 கொஞ்சம் கன்ஃபார்மாக இருக்கனால அப்படி நான் கொடுத்துருந்தேன். ஆனால் பிசியில் நம்மளுக்கு 44 அப்படிங்கிறது பாஸ் ஆயிடுச்சு. 844 டேரெக்டாக கொடுக்கல. நான் 854 நமது நண்பர்கள் எல்லாமே 854 அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் 844 ரிசல்ட் நம்மளுக்கு ஜஸ்ட் இதில் டேரெக்டாக இந்த 4 இங்கே சேர்த்துருந்தோன்னா அப்படியே 3 போட்டு நம்மளுக்கு வெற்றி கண்டிப்பாக இருந்திருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி பிசியில் ஒரு 44 அப்படி சொல்லிட்டு ஒரு டேரெக்ட் வின்னிங்காக கொடுத்துட்டோம். ஏபிசியில் 854 ஆனால் ரிசல்ட்டு 844. அதனால் மறக்காமல் நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஜாயின் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு தகவல்கள் அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக அதன் மூலியமாக நான் உங்களுக்கு தெரிவிப்பேன். ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி முக்கியமான நம்பராக ஏ போல் 80, பி போல் 98, சி போல் 74 பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டில் 08 கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி கொடுத்ததுக்கப்புறம் பாக்கி விஷயங்களை பற்றிலாம் கண்டிப்பாக நம்மளோட டார்கெட் 4 டிஜிட் கண்டிப்பாக அதுக்குரிய வெற்றி வரும். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முழுமையான வெற்றியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.